சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. சரி, அப்ப ஆண்டவர் இந்த 7வது மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தமாய் அவர் தந்திருக்கிற வார்த்தை என்னன்னா, நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை விடுவிப்பேன். நமக்கு எப்பவுமே ஏதாவது ஒன்று கொடுக்குற, மற்றவங்க யாராவது நமக்கு கொடுக்குற பழக்கம், நமக்கு யாராவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஓனர் 2 சம்பளமாக கொடுத்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு அக்கா பாயசம் செஞ்சேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நல்லா தான் இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி தான் இருக்கும்? ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அம்மா அப்பா நமக்கு தந்துக்கிட்டே இருக்கணும், கணவன் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கணும், பிள்ளை. அதுவே எப்பவுமே யாராவது நம்ம கொடுக்கறது கிடையாது, வேற யாராவது நமக்கு தந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி தான் இருக்குது? நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும். யாரும் கொடுத்து நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களா இது வரைக்கும்? யாராவது ஒரு காரியம் கொடுத்து இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ விடுவிப்பேன்னா என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவனால விடுவிக்க முடியும். நம்புற பிள்ளைங்க, ஐயோ இந்த பிரச்சனையா, அப்போ என்னால் முடியாதுப்பா. இந்த பிரச்சனையா, இது எங்க ஏரியா இல்லை, எங்க ஏரியாவாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சில அதிகாரிகள் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம்காக சில காரியங்களை பேசும்போது சிலர் சொல்லும் பொழுது, இது வேற மாவட்டமாகி போச்சு, அதனால எங்களால் இது முடியாது, கொஞ்சம் கஷ்டம், இது உங்க ஏரியாக்குள்ள இருக்குது, இது எங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எங்க ஏரியா உங்க ஏரியா கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில எங்க இருந்தாலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். என்ன பூமியில எங்க இருந்தாலும், எந்த கிரகத்துல இருந்தாலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா. அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விடுவிப்பேன். அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிடணும். ஆண்டவரால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நீங்க இப்ப என்ன பிரச்சனையில வந்திருக்கிறீங்க? மனசுக்குள்ள கவலையோட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புங்க, உன் கவலையில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பொருளாதாரத்தில் எனக்கு ரொம்ப பிரச்சனை, நாங்கள் இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ரொம்ப சிரமப்படுறோம், வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப எங்களுக்கு வேதனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களா, அவர் உங்களை விடுதலை பண்ணுவார். உன் பொருளாதாரம் முடிச்ச ஆண்டவர் அவிழ்ப்பார். ஆமென். அந்த தரித்திரம் என்கிற ஒரு ரொம்ப கஷ்டங்க. வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறது எப்படி நடத்த முடியும்? கையில் கொஞ்சம் பணம் குறைஞ்சாலே நமக்கு சோறு வந்துடுது, ஒன்றுமே இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே, நமக்கு ரொம்ப மன அழுத்தம் தானே. ஒருவருக்கு பண பிரச்சனையோடு வந்திருப்பீங்க, ஒருவர் மனசில் கவலையோடு வந்திருப்பீங்க, ஒருவர் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் கேள்விக்குறியாக இருக்குது, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஏதோ ஒரு கலக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருந்தாலும் இன்னைக்கு பைபிள் சொல்லுது, நான் உன்னை விடுவிப்பேன். அதை நீங்கள் நம்பணும். ஆமென். அப்போ நமக்கு இது நல்லா தெரியுது, ஆண்டவரால் விடுதலை கொடுக்க முடியும் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சில நேரம் நம்ப மாட்டேங்கிறோம். ஆமென். அப்போ இதில் முதல் காரியம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவரால் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்க முடியும். வியாதியில சுகத்தை கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. இழந்து போனவைகளை திரும்ப உங்களுக்காக தர முடியும் ஆண்டவரால். நீ எதை இழந்து போனியோ அதை கர்த்தரால் தர முடியும். மனிதர்கள் சொல்லுவாங்க இதுக்கு சான்ஸே இல்லை, ஆண்டவர் சொல்லுவாரு எத்தனையோ சான்ஸ் இருக்குது, அவனுக்கு தெரியலன்னுவாரு. அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான் இது சாத்தியமே இல்லை, அங்கதான் ஆண்டவர் ஹைலைட் பண்ண இறங்கி வருவார். அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். உங்க மனசுல நீங்களே சில காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப உறுதியா இருப்பீங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. உங்க கண்களை தான் அதிசயங்களை காண்கிற கண்களாய் மாற்றுவார். உங்க கண்கள் அதிசயங்களை காண்கிற கண்களாய் மாற்றும். அப்போ பைபிள் தெளிவா சொல்லுது, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். இப்ப நம்ம இதை பார்க்காம லாஸ்ட் வரியை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். என்ன போட்டிருக்கு லாஸ்ட் லைன்? நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆண்டவர் விடுவிக்கிறது அவருடைய வேலை. நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப கட்டளை போட வேண்டாம். ஆண்டவருக்கு கட்டளை போட்டா நடுக்கடலை நடந்து வந்து காப்பாத்தினாரு சீஷர்களை. ஆண்டவருக்கு கட்டளை போட்டா மரித்து போன லாசருவை
வெளியே வான்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு? கிடையாது. மனிதர்கள் சொல்லியா 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? கிடையாது. தான் பிள்ளைங்க மேல அன்பு இருந்தபடினால அதின் காலத்துல நேர்த்தியா செஞ்சார். என் பிள்ளைக்கு திருமணம் எப்ப நடக்கும்? எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே இன்விடேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்ம தான் நினைப்போம் இன்விடேஷனுக்கு 2000 ரூபா கொடுக்கறதா 5000 ரூபா கொடுக்கறதான்னு தெரியலையே. அப்பா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்க பொண்ணுக்கு பக்கத்துல எந்த பேரை போடணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நினைப்பீங்க என் பிள்ளைக்கு பிறந்த பிறகு பேர் வைக்கலாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் எல்லாமே. கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் எப்படி சம்பாத்தியம் பண்ணி எப்படி என்னத்தை பண்ணி என்ன எல்லாம் ஆண்டவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறாருப்பா. அந்தந்த டைம்ல வரும்போது ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது அவருடைய வேலை. இதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லையே. ஸோ நமக்கு இது நம்ம தெரியுது. ஆனா ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்றாரு ஒரு காரியத்தை. இதை நீ செய்யணும், இதை நீ பண்ணணும். அதுதான் என்னதுன்னா, நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, விடுவிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். உனக்கு அற்புதம் செய்யறது, உனக்கு அதிசயம் செய்யறது, உன்னை உயர்த்துகிறது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நான் ஆசையா ஒன்று கேட்குறேன், என்னை நீ மகிமைப்படுத்தினா போதும். இந்த சின்ன பிள்ளைகிட்ட கொஞ்சமா கொஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட குழந்தை தன்மையை நம்ம கேட்போம். ஒரே ஒரு முத்தம் கூட அப்படின்னு கேட்போம். நம்ம அதுக்கிட்ட பெருசா கேட்க மாட்டோம். எனக்கு நீங்க நல்ல தண்ணி பிடிச்சி தருவியான்லாம் கேட்க மாட்டோம். பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட போய் பேப்லோ கிட்ட போய் என்ன கேட்கும்? எனக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வாயாமா, பைக் எடுத்துட்டு போய் என்ன கேட்போம்? இல்ல அம்மா கேட்பாங்களா, ஏமா கொஞ்சம் விளக்குமாறு வச்சு பெருக்கி கொடுத்துருமானா கேட்பாங்க? கிடையாது. பிள்ளைகிட்ட என்ன கேட்பாங்க? ஆசையை பண்ணிட்டு ஒரு முத்தம் கூட என்ன அது ஈன்னு பார்க்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணலாம் கேட்கல. என்ன நீ மகிமைப்படுத்துப்பா, என்ன நீ புகழ ஆரம்பி. மகிமைனா என்ன? புகழ்ச்சி. அப்ப என்ன நீ புகழ்ந்துகிட்டே இருன்னு சொல்றார். சங்கீதம் என்ன சொல்லுது நமக்கு? 22ஆம் சங்கீதம் 3வது வசனம் எடுங்க. 22ஆம் சங்கீதம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார் என்று பைபிள் சொல்லுது? துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். எவ்வளவு கிளியரா பைபிள் சொல்லுது. நான் துதிக்கிற இடத்துக்குள்ள நான் வாசம் பண்ணுவேன். துதிக்கிற சரீரத்துக்குள் அவர் வாசம் பண்ணுவார். துதிக்கிற சரீரத்துக்குள்ள கொரோனா மூக்கு வழியா கண்ணு வழியா வாய் வழியா போனா கூட உன் நாக்கு ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. உன் பக்கத்தில் வலது பக்கத்தில் 1000 பேரும், என்னது இடது பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாத போது நாக்கு தட்டி வெளியே தட்டி விட்டுரும் வைரஸ. என்ன பாஸ்டர் சொல்லித்திய? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உள்நாக்கில் பட்டு ஃபுட்பால் மாதிரி அடிச்சு வெளியே விட்டுருவார் ஆண்டவர். உண்மைதான். நான் அப்படிதான். நான் பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் செய்தது ஒண்ணு, துதிக்க ஆரம்பிச்சிருவேன். சங்கீதம் எனக்கு ஞாபகங்களை பார்ப்போம். சில பலவீனங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து என்ன பண்ணணும்னு கேட்பேன். உள்ளத்துல உணர்த்தப்படும். துதிச்சா போதும், துதிக்க ஆரம்பிப்பேன். ஒரு முறைலாம் ஒரு பெரிய பிரச்சனை, கஷ்டம். சங்கீதம் 30 ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். சங்கீதம் 30 50 முறை சொல்லி நான் துதிச்சேன். 50 முறை படிச்சு நான் என்ன பண்ணினேன்? துதியை செயல்படுத்த ஆரம்பித்தேன். கர்த்தர் அழகா விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதத்தில் அந்த 30ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தை என்னோட ஆழமாய் பேசிச்சு. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். 50 முறை நீர் என்னை குணமாக்கினீர், நீர் என்னை குணமாக்கினீர், நீர் என்னை குணமாக்கினீர், நீர் என்னை குணமாக்கினீர், நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர், என்னை உயிரோட காத்தீர், என்னை உயிரோட காத்தீர். கொரோனாலாம் டான்ஸ் ஆடி கலண்டு ஓடிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்படி நம்ம துதிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, மரண பள்ளத்தாக்கோ, தரித்திரத்தின் வாழ்க்கையோ,
ஆசீர்வாதமே என் வீட்டுக்குள்ள இல்ல. ஒரு பணம் வந்துச்சுன்னா 4 விதமா செலவழிஞ்சு போகுது. தரித்திரம், கடன் கடன் கடன், பெரிய கடன் பிரச்சனை. 12-13 வருஷமா ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ₹1 கடன் வாங்காம கர்த்தர் காத்துக்கிட்டார். அல்லேலூயா. உயிர் இருக்கிற வரைக்கும் காத்துக்கொள்வார், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துன்னு கேட்கிறாரு. என்ன மகிமைப்படுத்து? ஏன் அவருக்கு இவ்வளவு ஆசை? அதுல இவ்வளவு ஆசை. நம்ம ஆண்டவரை துதிக்கணும் ஏன் இவ்வளவு ஆசைப்படுறாரு? பைபிள்ல சொல்லி இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்துல, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாம தூதர்கள் சொல்லி கொண்டிருப்பாங்களாமா. இரவும் பகலும் ஓய்வே கிடையாது. பரலோகத்துல ஓய்வே இல்லாம எப்பவும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க. யோவானுக்கு பரலோகத்துல ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அவர் கண்கள் பரலோகத்தை பார்க்குது. அந்த காட்சி என்ன காட்சி பார்க்கிறார்னா, ஒரு 4 மிருகங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து, சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எங்க கேட்டிருக்கீங்க இந்த வார்த்தை அதிகமா? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓயா, இது இந்த சார குடிச்சவங்களுக்கு இதனுடைய அருமை தெரியும். இந்த பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு இந்த அருமை தெரியும். இத சொன்னா என்ன நடக்குன்றது தெரியும். என்ன அது ஓயாம சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தனே ஒரே கூப்பாடா இருக்குது நமக்கு சிலவங்களுக்கு தோணும். ஆனா அதை சொல்லி பார்த்து அனுபவிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும், வாழ்க்கையுடைய வெற்றி ரகசியம் வேற எதுலையும் இல்லை, இதுலதான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப ஓயாம ஆண்டவர் அதை அவங்க என்ன பண்றாங்களாமா, அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் உன்னை விடுவிப்பேன், நீ கவலைப்படாத, ஆனா நீ என்ன பண்ணு, மகிமைப்படுத்து. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 273வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 273வது பக்கம், 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதற்கும் நீ கவலைப்படாத. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, எப்படி இதை சமாளிக்க போறேன்னு தெரியலையே, அப்படி நீ ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. கவலைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன செய்ய போறேன்னு தெரியல பாஸ்டர், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒன்னுத்தையும் சேர்த்து வைக்கல. சேர்த்து வைக்காததுனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. சேர்த்து வச்சவனுக்குலாம் அற்புதம் செய்ய மாட்டார், சேர்த்து வைக்காம இருக்கிறவனுக்கு தான் அற்புதம். ஏன்னா அவன் கர்த்தரையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான். ஒன்னும் இல்லை, என் பாத்திரத்துல ஒன்னும் இல்லை, திராட்சரசம் தீந்து போச்சு, கர்த்தரை நம்பினார்கள், ரசம் புதுசா வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் உங்களுக்கு தான் அற்புதம் செய்வார், நீ கவலை மட்டும் படாது. அப்ப நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்னென்ன காரியம் உங்க மனசுக்கு அழுத்தமா இருக்குது, கணவரை குறிச்சு, பிள்ளையை குறிச்சு, பிசினஸை குறிச்சு, எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னா, உன் விண்ணப்பத்தை எதோட கலந்து நீ சொல்லணும், ஸ்தோத்திரத்தோட. இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய ஜெபத்துல விண்ணப்பம் அதிகமா இருக்கா, இல்ல மகிமை அதிகமா இருக்குதா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது அதிகம். மகிமைனா துதி. உங்க ஜெபத்துல துதி அதிகமா இருக்குதா, இல்ல விண்ணப்பம் அதிகமா இருக்குதா? சொல்லுங்க. இந்த டம்ளர் இருக்குது, இதுல தண்ணீர் இவ்வளவு தூரம் இருக்குது வைத்துக்கொள்வோமே. இப்போ இவ்வளவு தூரம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. அப்போ இவ்வளவு தூரம் தண்ணீர், இவ்வளவு தூரம் எம்டியா இருக்குது. சரி, இப்போ இப்படியே வருவோமா, இங்க எம்டியா இருக்குது, இங்க தண்ணீரா இருக்குது. இப்போ இத துதியும் இதை விண்ணப்பமும் வைக்கிறேன். இப்போ எது அதிகமா இருக்குன்னா, இதுல கொஞ்சம் பாதிக்கு பாதி சமமா இருந்த மாதிரி தோணுது. இப்போ உங்க லைஃப்பை பார்த்துக்கிடுங்க. நீங்க காலையில போய் உட்காருதீங்க, மத்தியானம் போய் உட்காருதீங்க, நைட்டு போய் உட்காருதீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும்படி.
ஜெபம் பண்ணும் போகும்போது எது அதிகமா இருக்குது? ஏன் உங்க வாழ்க்கையில ஆண்டவரால விடுதலை கொடுக்க முடியல? அங்கதான் ரகசியம் இருக்குது. அப்படியே வாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிறோமே, நமக்கு ஜெபத்துக்கா குறைவு? ஜெபத்துக்காம பஞ்சம்? எல்லாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, ஜெபிக்க பழக ஆரம்பிச்சிட்டீங்க. சோ ஆனாலும் இன்னும் ஏன் அந்த விடுதலை வரல? ஏன் அற்புதம் வரல? ஏன் அந்த காரியம் இன்னும் லாக்லயே இருக்குது? ஏன் லாக் ஓபன் ஆகல? சாவி கரெக்டான சாவி போடணும், கரெக்டான சாவி போடணும். என்கிட்ட 1000 சாவி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியான கீயை உள்ள போடணும்ல. அப்ப ஆண்டவர் பைபிள தெளிவா சொல்ல, நான் உன்னை விடுவிப்பேன். இதுக்கு டவுட்டே இல்லை, சந்தேகம் இல்லை, இது அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அற்புதம் நடக்கலன்னா, அங்க என்ன பிரச்சனைன்னா, நீ என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம் நீ என்னத்தை தான் சொல்ற? நீ விண்ணப்பம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நம்ம ஜெபம் எல்லாமே விண்ணப்ப ஜெபமா மாறிட்டு, டிரான்ஸ்ஃபார்ம் வரணும் ஆண்டவரே, டிரான்ஸ்ஃபார்ம் தாங்க ஆண்டவரே, வால்டேஜ் கம்மியாயிட்டு ஆண்டவரே, எனக்கு இது தெரியும் வால்டேஜ் கம்மியா இருக்குன்னு நீ அளந்து பார்த்ததுனால சொல்ற, எனக்கு அளக்காமலே தெரியும் அது வால்டேஜ் கம்மியா தான் இருக்குது. முள்ளு நமக்கு 200 காமிச்சுன்னு சொல்லுவோம், 200ல காட்டுது, ஃபேன் ஸ்லோவா சுத்துது. நமக்கு மீட்டர் வச்சாதான் தெரியுது, ஆண்டவருக்கு மீட்டர் வைக்காமலே தெரியும். அப்ப நம்ம சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல. அப்ப நம்ம அந்த விண்ணப்பத்தை எப்படி மிக்ஸ் ஆக்கணுமாமா? ஸ்தோத்திரத்தோட மிக்ஸ் ஆக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு வால்டேஜ் அதிகமாய் தரப்போறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் புதுசா தரப்போறீங்க, ஸ்தோத்திரம். பண நெருக்கடியை மாத்த போறீங்க, ஸ்தோத்திரம். உன் ஜெபமே ஸ்தோத்திர ஜெபமா மாறணும், உன் ஜெபமே மகிமைப்படுத்துகிற ஜெபமா மாறணும், துதி அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, உண்மையாவே ஆமாப்பா, ஜெபம் தான் அதிகமா இருக்கு, விண்ணப்பம் அதிகமா இருக்குது, துதி கம்மியா தான் இருக்குது, மகிமை புகழ்ச்சி கம்மியா தான் இருக்குது. பரலோகத்துல விண்ணப்பமே கிடையாதாங்க, விண்ணப்பமே இல்ல, ஃபுல்லா துதி, முழுவதும் மகிமை, முழுவதும் புகழ்ச்சி தான் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா ஃபுல்லா எதுவா தான் இருக்குது? ஃபுல்லா விண்ணப்பம் தான். ஆண்டவருக்கு காதுக்கு இதெல்லாம் தினமும் அந்த விண்ணப்பத்தை கேட்டு 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 எப்பா. ஆனா புகழ்ச்சி ஆண்டவர் விரும்புகிற தேவன். அல்லேலூயா. துதி, துதினா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு சங்கீதத்தை பாருங்களேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் ஒரு நாள் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேப்பா. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுப்பா, எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாதுப்பா, என்ன குறைவில்லாம நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்பி வாமா, கீபோர்டுக்காமா, எனக்கு ஒரு குறைவு இல்லப்பா, எனக்கு நீ காலையில கஞ்சியை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் கஞ்சி தான் பாஸ்டர். அமெரிக்காவில் கஞ்சியை டின்னுல எத்தனையோ டாலருக்கு விற்கிறாங்களாமா. அமெரிக்காக்காரனுக்கு வீட்டில் கஞ்சி உருவாக்க தெரில. நியூஸ்ல அன்னைக்கு சத்தியம் டிவில ஹெட்லைன்ல போடுறாங்க, டின்னுல விற்கிறான், அது எவ்வளவு அழகான ஸ்டிக்கரு, உள்ள என்னது பழைய பழைய சாதம் கஞ்சி, அதை அவன் டின்னுல வச்சு எத்தனையோ டாலருக்கு வித்துட்டு இருக்கான். நம்ம ஆனா என்ன சொல்றோம்? கஞ்சி தான் வாழ்க்கையாகி போச்சு, கஞ்சியே என் வாழ்க்கை, ஒரு நல்ல உப்புமா இல்லை, நல்ல சேமியா இல்லை. ஆனா கஞ்சிக்காய் நம்ம அழுத்துக்கிற ஆண்டவருக்கு தெரியும். அமெரிக்காக்காரன் எதை வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான், மால்ல போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் கஞ்சியை டின்னா வாங்கி ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு அன்றாட கஞ்சி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரே கஞ்சி தான், என் வாழ்க்கை முழுவா கஞ்சி தான்ப்பா. ஆமே. அப்ப நம்ம சொல்ற, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு அழகான கஞ்சியை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு போதும் என்கிற அளவுக்கு எனக்கு கிருபையை தருகிறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, என்ன நல்லா வச்சிருக்கீங்க, திருப்தியா வச்சிருக்கிறீங்க. குறைவுகள் வந்தால் அந்த குறைவுகள் ஆண்டவர் துதிங்க. மாறாவின் தண்ணீரை கொடுத்த பொழுதிலும் அதுல துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கதான் செஞ்சுச்சே தவிர துதிக்காம யாரும் கிடையாதாங்க. அதனாலதான் பரிசுத்தவான்கள் கேட்கிறாங்க, எத்தனை முறை நீங்க முறுமுறுப்பீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு துதி நமக்கு குறைய ஆரம்பிச்சிருது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எதுனாலப்பா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, யார் என்னை நன்கு அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் துதிக்க ஆரம்பிப்பார்கள்,
யாருக்கு என்ன அதிகமா தெரியலையோ அவங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சரியாய் அறிந்து கொள்ளாதவங்க தான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கணவனை குறித்து தெரிஞ்சு அவரை பத்தியே தெரியல, மனைவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பாவை பத்தி பிள்ளைக்கு சரியா புரியவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க வந்து எம்மா 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 எம்மான்ட்டு. என் அம்மா அப்பா கரெக்டா எல்லாம் செய்வாங்கன்னா அது கேட்குமா? என் கணவனுக்கு இது எல்லாம் தெரியும், கரெக்டா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவார். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்பா நீ கண்டிப்பா ஆராதனைன்னு நம்ம நம்புறோம். ஏன்? தெரிஞ்சதுனால தான் நம்புறோம். யாராவது ஃபோன் போட்டு என்ன கேட்பீங்களா, ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது? தெரிஞ்சதுனால தானே கேட்க மாட்டேங்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் வைக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்? சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி தெரியல. அவர் செங்கடலை பிளந்தாரு, ஆமா இருக்குது, யாத்திராகமத்துல தான் இருக்குது, இப்ப அதுக்கு என்ன? லாசர் உயிரோட எழுப்பினாரு, ஆமா எழுப்பினாரு, இப்ப அதுக்கு என்ன? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? உயிரோட எழுப்பினவர் என் கூட இருக்கிறார், துதிக்க தானே செய்யணுங்க. ஏன் அப்ப துதிக்க மாட்டேங்கிறோம்னா, இருக்குது, ஓகே அது இருக்குது, பைபிள்ல இருக்குது உண்மைதான். என் வாழ்க்கையில அது இல்லையே. கவலை பாரம் எல்லாம் வந்து துதி என்ன ஆயிருது, பேருக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் ஒரு துதியை போறது, ஸ்தோத்திரம் 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 ராஜா. எதுக்கு ஸ்தோத்திரம் போடுறோம், என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ண எதுவும் தெரியாது. சும்மா நாள் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு. இதுல வேற 1000 ஸ்தோத்திர பலி புக் வச்சிருப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் உட்காந்து ஒரு நேரத்துல 100 105 பறந்துரும் அப்படியே. டக்கு 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 இஸ்ரவேல் தேவனாகிய ஸ்தோத்திரம், கர்த்தராகிய தேவனே ஸ்தோத்திரம், அம்மாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், அப்பாவாகிய தேவனே ஸ்தோத்திரம்ட்டு அடுத்து 4 பேஜ் பார்த்தா 400 ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்சிருக்கும். உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பார்த்தா 4 ஸ்தோத்திரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிருது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பத்தி அறியாதவங்க தான் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இது அப்படி இப்படி. ஆண்டவரை நன்கு அறிந்தவர்கள் தன் பாடுகளிலும் கஷ்டத்திலையும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களால முடியும் ஆண்டவரை, உங்களால ஆகும் ராஜா, உங்க அற்புதத்தை நான் பார்க்கிறேனே, என் வாழ்க்கையில பார்க்க முடியல, பைபிள்ல பார்க்கிறேன், நீ நம்பு, அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம ஜெபம் ஃபுல்லா விண்ணப்ப ஜெபம் தான். ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னாராமா, ஜெபம் பண்றார் மீட்டிங் போறதுக்கு முன்னாடி. ஈவினிங் மீட்டிங் டைம் ஆயிருச்சு, பாஸ்டர் கிளம்புறாரு. ஆண்டவரே மேகம் கருக்கிற மாதிரி இருக்குது, மழை வரமா இருக்குது. வல்லமையான ஜெபம் வீட்டுக்குள்ள இருந்து பண்றாரு. பாஸ்டர் அம்மாவும் கூட சேர்ந்து, எங்க வீட்டுக்காரர் என்ன ஜெபம் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மழை வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையா ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த கொடையேடுமா, அந்த கொடையேடு. என்னங்க இப்பதானே ஜெபம் பண்ணோம், சொல்ல வந்தா வரும், நம்ம கொடை வச்சுட்டு தானே போனோம். இன்னைக்கு நம்ம இப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விசுவாசம் இல்லாத ஆள் தான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்ததுனால ரொம்ப கேட்கல, பிள்ளை தாங்க. தருவாருன்னு சொல்லிட்டாருல்ல, வருஷம் போனா என்ன தருவார்ல. ஆபிரகாம் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? ஒரு சில இடத்துல கேட்டார், அவ்வளவுதான். அதுவும் அந்த அம்மாவால தொந்தரவு தாங்க முடியல. ஆமென். அப்ப ஆண்டவரை துதிக்கணும். ஏன் நம்ம துதிக்க மாட்டேங்கிறோம்னா, ஆண்டவரை சரியா அறிஞ்சுக்கிடல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நான் உன்னை விடுவிப்பேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். ஆனா நீங்க என்ன மகிமைப்படுத்தணும், ஆண்டவர் நல்லா துதிக்கணும், நல்லா ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். உங்களை துதி நடத்த ஒரு 1/2 மணி நேரம் விட்டோம்னா துதி வருமா? அரைச்ச மாவியா அரைச்சிட்டு இருப்போம். சோத்திரம் சாத்திரம் ஆற வரைக்கும் வாயில் டங்கு ஸ்லிப் ஆகிடும். சோத்திரம் சுத்து சாப்பிட்டு சாத்திரன்ட்டு வந்துடுறது. அல்லேலூயா அல்லேலூயா நாரிப்பா, அப்புறம் லொல்லேலூயா லொல்லே, அப்புறம் தான் திரும்பி ஞாபகம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகம் ஆண்டவரோடு பழகுறவர்களுக்கு துதிக்க கடினமா இருக்காது. அதிக நேரம் ஆண்டவரோடு பழக்கம் உள்ளவர்களுக்கு, ஏன்னா அவங்க பேச்சு நடக்கை எல்லாமே துதி நிறைய கலந்துரும். ஆண்டவரை பத்தி அறிஞ்சவங்க அப்படி கேஷுவலா பேச பழகிடுவாங்க. அவங்கள துதிக்க முன்னாடி விட்டீங்கன்னா துதிக்க கஷ்டமாவே இருக்காது. ஆண்டவரோடு பழகாத ஆளுக்கு துதிக்க மட்டும் விடுங்களேன், வண்டி ஓடாது. விண்ணப்பம் வரும், எனக்கு தாங்க ராஜா, அது நடக்கட்டும் ராஜா, அது அப்படி ஆகட்டும் ஆண்டவர். ஃபுல்லா விண்ணப்பம் வெயிட்டா, அது சில அதிகாரமா விண்ணப்பம், இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை இடுகிறேன், இது அப்படியே உண்டாகட்டும். ஆண்டவர் பாப்பாரு.
இந்த மாதிரி விண்ணப்பம் பண்றவங்களை பார்த்துட்டாலே நமக்கு ரொம்ப வெயிட்டா தெரியும். இப்போ என்னமா ஜெபம், இன்னைக்கு ரொம்ப அந்த பாஸ்டர் வல்லமையா ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு அந்த சிஸ்டர் பயங்கரமா வல்லமையா ஜெபம் பண்ண, அது என்ன பண்ணி ஃபுல்லா விண்ணப்பம் பண்ணியிருக்கோம். நமக்கு அது எப்படியா தெரியுதுன்னா பவர்ஃபுல் ஜெபமா இருக்கும். ஆனா தேவ பார்வையில் எது பவர்ஃபுல்? சரி, அப்போ ஆண்டவர், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தினால் ஒழிய உங்களுக்கு விடுதலை வராது. நீங்க எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தைக்கு வந்தாலும் சரி, பைப்பில் எவ்வளவுதான் கார்பரேஷன் வாட்டர் திறந்து விட்டுருவாங்க, நீ பிடிச்சு குடிச்சாதானே உனக்கு தாகம் தீரும். அது வந்துட்டுன்னா நீ பிடிச்சு குடிச்சாதான் தாகம் தீரும். தீர்க்க தரிசனம் வந்துகிட்டே தான் இருக்கு, மலைன்ட்டு வாக்குத்தத்தம் வந்துகிட்டே தான் இருக்கணும். நீ எப்போ அதை உரிமை பாராட்டி அப்பதான் அது நடக்கும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மீது ஜீவ தண்ணீரை நான் ஊற்றுவேன். அப்ப நம்ம மகிமைப்படுத்தாம விடுதலையை வாங்கிக்கிடலான்னா ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறை